எங்களுடைய சகோதர குரு அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் அண்மையிலே தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை மிகவும் திட்டத்தெளிவாக அவர் தன்னுடைய ஒரு உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அதை எங்களுடைய சகோதர குருக்களில் ஒருவரே அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்ல, மாறாக ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்ற வடிவமைப்பிலே அவர் அதை குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் முற்றாக மறுக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருக்களாகிய நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகின்றோம். எங்களுடைய இனத்துக்கு காலம் காலமாக ஆண்டாண்டாக இழைக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை. இதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இந்த இனப்படுகொலை என்பதை இன்று உலக நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றன. அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த எங்களுடைய இனமானது, தமிழ் இனமானது வடக்கு கிழக்கிலே கலாச்சார ரீதியாகவும் இன்னும் பல்வேறு வழிவகைகளிலே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நாங்கள் நாளாந்தம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலிலே நடந்தேறியது. முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய மறைந்த முன்னை நாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவருடைய கூற்றின்படி கடைசி 8 மாதத்திலே 2009ஆம் ஆண்டு 1,46,000க்கு மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் கொன்றளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய சான்றுகள் எல்லாம் அவர் ஐநா சபையிலே அவர் பாரப்படுத்தி இருக்கின்றார். எனவே எங்களுடைய சகோதர குரு ஜீவந்த் அவர்கள் தன்னேர்ச்சியாக இந்த தமிழின படுகொலை என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு எங்களுடைய பிரதேசங்களுக்கு வந்து மக்களை சந்தித்து எங்களோடு உரையாடி மக்களோடு உரையாடி அவர் தன்னுடைய அனுபவத்தையும் தான் பார்த்ததையும் கேட்டதையும் மக்கள் உண்மை செய்தியை அவர் உலகறிய சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் எங்களுடைய உணர்வுகளோடு எங்களுடைய இந்த இன அழிப்பு நடந்த மக்களுடைய இந்த உணர்வுகளோடு ஒன்றித்திருந்து உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கின்ற சகோதர குரு ஜீவந்தை அவர்களோடு நாங்கள் எங்களுடைய உடனிருப்பை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றோம். அவர் குறிப்பாக சிங்கள மக்கள் செறிவாக வாழுகின்ற பகுதியிலே உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார். இந்த உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்ததனால்தான் எங்களுடைய குருக்களும் கூட பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார் இறுதி யுத்தத்திலே அந்த சூழலிலே இருந்து கொண்டிருந்தவர். அந்த யுத்தம் முடிவடைகின்ற சூழலிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களோடு இராணுவத்திடம் அவர் சரணடைந்தார். இதை பார்த்தவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று. இலங்கை அரசாங்கத்தினுடைய கூற்றின்படி எந்த விதமான இழப்புகளும் இல்லாமல் யுத்தம் முடிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் பெரும் அளவான மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றும் எங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களுடைய பூர்வீக நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் உயர் பாதுகாப்பு என்ற போர்வையிலே எங்களுடைய சொந்த நிலங்களிலே மக்கள் குடியேறாத நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறாக இலங்கை சுதந்திரம் அடைந்த அந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய தமிழினம் வடக்கு கிழக்கிலே பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கும் காலங்காலமாக உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே திரு அவையாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பிலே இருந்து உரிமை குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பான்மையினை சேர்ந்த கத்தோலிக்க தலைவர்கள் இந்த துன்பங்களை இந்த துயரங்களை அனுபவிக்கின்ற மக்களை கண்டுகொள்ளவில்லை என்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. எனவே இந்த சூழமைவிலும் இந்த உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய சகோதர குருவோடு எங்களையும் அடையாளப்படுத்தி கொண்டு நாங்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம். இன்றும் பல வேறு வடிவங்களிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மண்ணிலே என்பதை நாங்கள் அறுதியும் உறுதியுமாக இந்த இடத்திலே